அனைவருக்கும் வணக்கம். இது தொழில் தொடங்குவோம் வாட்ஸ்அப் குழுவின் 9வது இணைய வழி நிகழ்வு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 12 மணிக்கு நம்ம சந்திக்கிறோம். தொழில் அறிவுகளை வந்து பகிர்ந்துக்கிறோம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து இந்த வாரம் வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சென்ற வெள்ளிக்கிழமை வந்து இந்தியாவும் யூகேவும் வந்து ஒரு ட்ரேட் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ட்ரேட் ட்ரீட்டியில் இருக்கிற வாய்ப்புகள் என்ன, என்னென்ன வரி குறைப்புகள் நடந்திருக்கு, எந்தெந்த பொருட்களை நம்ம ஏற்றுமதி பண்ணலாம், எதை இறக்குமதி பண்ணலாம், நம்ம தொழில்களுக்கு எப்படி இது வந்து சாதகமா இருக்கா, பாதகமா இருக்கா, அப்படிலாம் சொல்லி நம்ம இதை பத்தி பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரீட்டி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தெரியணும். உலகம் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தான் வந்து அமைதியா இருக்குன்னு சொல்லலாம். இதற்கு முன்பு அதிக அளவில் போர்கள் நடந்தது, இப்பவும் போர்கள் நடக்குது. ஆனால் இது ஒரு குறைந்த அளவு போர்கள் தான். ஏன் போர்கள் கம்மியா நடக்குதுன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் தான். உலக வளங்களை வந்து அனைத்து நாடுகளும் வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலமாகவே பங்கிட்டுக் கொள்வதால் போர்களை வந்து தவிர்க்கிறாங்க. போர்கள் நடப்பது கிடையாது. ஸோ அந்த வகையில இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நாமளும் வந்து தொழில்கள் வந்து நடத்திட்டு இருக்கோம். நாமளும் பணத்தை வந்து அதிக அளவுல சம்பாதிக்கணும் அப்படின்னா, நம்மை சுற்றி நடக்கிற இந்த மாதிரியான பொருளாதார செயல்பாடுகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏனால் நாம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் சரி, எவ்வளோ முதலீடு போட்டு வேலை செய்தாலும் சரி, நீங்க எவ்வளோ திறமசாலியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வெற்றி வாய்ப்பை வந்து தீர்மானிக்கிறது இப்படியான ஒப்பந்தங்கள் தான். அரசாங்கத்தோட பாலிசிகள் தான். அப்போ பாலிசிகளை படிக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாலிசிகள் எப்படி ப்ரொசீஜரா மாறுது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ப்ரொசீஜரை எப்படி நாம வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் கற்றுக்கொள்வது தான் ஒரு தொழிலதிபரோட வேலையாகவே இருக்க வேண்டும். அதன் ஒரு படியாக தான் இன்று இந்தியாவும் யூகேவும் பிரிட்டானும் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தை நம்ம விரிவாக பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம விரும்பணும். ஏன்னா நம்ம தொழில் தொடங்குவோம்னு ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கோம். அதில் பல விஷயங்களை பேசிட்டு வரோம். இது 9வது வாரம். ஸோ இந்த மாதிரி ஒரு செயல்பாடு நடக்கும்போது இதை பற்றியும் நம்ம பேசலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எண்ணம் மட்டும்தான் உதித்தது. ஸோ இது மாதிரி பேசுறதுக்கு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொழில் தொடங்குவோம் குழுவில் வந்து நான் ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் தான் போட்டேன். எனக்கு எழுந்த ஒரு எண்ணத்தை அந்த குழுவில் பதிந்தேன். நம்முடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். அகமதும் அதே குழுவில் இருந்தார். அவர் வந்து ரேட் ஆஃப் ஆர்ஓஐ எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற கம்பெனியை வந்து நடத்திட்டு இருக்காரு. இறக்குமதி ஏற்றுமதி துறை சார்ந்த ஒரு நிறுவனம். அது தொழில்நுட்ப ரீதியாக அவர் நடத்திட்டு வரார் சொன்னார். எனக்கு ஒரு சிறிய அறிமுகம் தான் அவருடன் இருக்கு அப்படின்னு சொல்லணும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவரை பற்றி விரிவாக எனக்கு தெரியாது. ஆனால் இந்த குழுவில் போட்ட ஒரே ஒரு சின்ன பதிவின் மூலமாக அந்த குழுவில் நிறைய வர்த்தகங்கள் நடக்குது. அந்த குழுவில் இருப்பவர்களுக்கு அதை பற்றி தெரியும். நான் போட்ட ஒரு சின்ன செய்தி இன்று இந்த ஒரு அமர்வுக்கு நம்மளை அழைத்து வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தொழில் தொடங்கும் குழுவில் இருப்பவர்கள் தொடர்ந்து இந்த 12 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு வருவது மிகவும் சிரமமான ஒரு காரியம். அதை செய்கிறார்கள், தொடர்ந்து செய்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த இந்த மகிழ்ச்சியான செய்தி வந்து உரித்தானது. ஏன்னா யாருமே வரல, நான் மட்டும் தான் இருந்தேன் அப்படின்னா ஒரு வாரம் 2 வாரம் இந்த இந்த இணைய வழி சந்திப்பை நான் நடத்தியிருப்பேன். ஆனால் தொடர்ந்து 9வது வாரம் அது பெரிய அளவில் வெற்றி இல்லைன்னாலும் இன்றைய சந்திப்பு மிக முக்கியத்துவ ஒரு சந்திப்பா நடந்ததுக்கு இந்த 9 வாரமும் நாம் தொடர்ந்து பயணித்ததான் காரணம். ஸோ இப்போ வந்து நான் அகமத்தை வந்து இந்த ஒப்பந்தத்தில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இதில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அகமத், நீங்க எடுத்துக்கலாம். நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன இந்த அதாவது இந்தியா யூகே உடைய நீங்க நியூஸ் பேப்பர்ஸ்ல, வெப்சைட்ஸ்ல, அந்த நீங்க பார்க்குற வெப்சைட்ல, அதே மாதிரி யூடியூப்ல நீங்க பார்க்க எல்லா இடத்துலையும் இந்தியா யூகே ட்ரீட்டி, இந்தியாவும் யூகேவும் ஒப்பந்தம் பண்ணியிருக்கு, இந்த விஷயங்கள் பல விஷயங்கள் மாறப்போகுது, இந்த மாதிரி பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணப்படுறாங்க. ஆக்சுவலி வந்து இந்தியாவுக்கும் யூகேவுக்கும் இந்த ட்ரீட்டி வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பல ஆங்கிள். ஒன்று ஹிஸ்டாரிக்கல் ரிலவன்ஸ் இருக்கு, இன்னொன்று எமோஷனல் ரிலவன்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து இருக்கிறதுனால அதை எப்படி லெவரேஜ் பண்றோங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ பொலிட்டிக்கலான ஒரு நெரேட்டிவை அதை சைடில் வச்சுக்குவோம் ஒன்று. இன்னொன்று வந்து எமோஷனலான நெரேட்டிவ் இருக்கு, அதை தனியாக எடுத்து அது அந்த எமோஷனல் நெரேட்டிவையும் ஒரு பார்க் பண்ணிக்குவோம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது ஓகே அஸ் எ தமிழ்நாடு சுத்தி இருக்கிறவங்களுக்கு இதுல இருந்த பெனிஃபிட்ங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த ஒரு நோக்கத்துல நாங்க வந்து ஒரு ஸ்டடி தருவான ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். பல டேட்டாஸ், பல எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற பிசினஸ்ல என்ன நடந்துருக்கு, இன்னைக்கு வியாபார சூழ்நிலைகள் எப்படி இருக்கு, இந்தியாவுக்கும் யூகேக்கும் ட்ரேட் எப்படி இருக்கு, இந்த விஷயங்களை பொறுத்து அந்த ஒரு பேஸ் லைன் நாங்க கட்டமைச்சோம்.
அந்த கட்டமைச்சதுக்கு அப்புறமா நாங்க என்ன பண்ணுவோம்னா இதுக்கு அடுத்து இந்த ட்ரீட்டி மூலமா எந்தெந்த விஷயங்கள் மாறுதல் நடக்கும் ஒரு அனாலிசிஸ், ஒரு சினாரியோ பில்டிங்கை நம்ம சார் பாலசிங்கா சார் சொன்ன உடனே நாங்க அதை டெவலப் பண்ணோம். அந்த இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து இது எல்லாமே வந்து இது இப்படி நடக்க போகுங்கிறத ஒரு ஒரு என்ன அனுமானிக்கக்கூடிய, அதே மாதிரி கண்ணு ஏதோ ஒன்று ஒரு எவிடன்ஸ் இல்லாம இல்லை, இதுக்கு அதாவது 100 கிலோமீட்டர் ஓடி இருக்கும், இந்த ட்ரீட்டி மூலமா 180 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல ஓட முடியுமா இல்லையா, அந்த ஒரு கேள்விக்கான தேடல் தான் இந்த பிரசன்டேஷன் மொத்தமாவே. இதுல பல கேள்விகள் இருக்கும், அந்த இதுல கேள்விகள் இருக்கும், கண்டிப்பா அந்த கேள்விகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். மற்ற விஷயங்கள் இந்த பிரசன்டேஷன் இது நம்ம பண்ணிட்ட அப்புறமா கூட குரூப்லயும் மற்ற பொது தளங்கள்லயும் நம்ம இதை போடுவோம். இது வந்து இது நாமளா டெவலப் பண்ண சினாரியோ பில்டிங் தான். ஸோ இதுல கேள்விகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க கேளுங்க. அதுக்கடுத்து என்னுடைய அறிமுகத்தை நான் பிரசன்டேஷன் முடிச்சிட்ட அப்புறமா நான் கொடுக்குறேன். ஓகே, முதல்ல வந்து இந்த யூகே இந்த டிகிரி இந்த ட்ரீட்டியில என்னென்ன வந்து பெனிஃபிட்ஸ் நமக்கு வரும் பார்த்தோம்னா, ஒன்று வந்து நமக்கான செலவினங்களும் நமக்கான டாரிஃப் அதுல சேவ்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து சில பொருட்களுடைய மெட்டீரியல்ஸ், அதாவது சில பொருட்களுடைய அக்சசபிலிட்டி நமக்கு ஈஸியா கிடைக்கும். மூணாவது ஐபிஆர் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் பல இது இருக்கு, அதாவது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்னன்னா நம்மளுடைய கண்டுபிடிப்பு இல்லை அதுக்கு சார்ந்த விஷயங்கள்ல நம்ம வந்து அதை சரியான லெவரேஜஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளை கிடைக்கும். நான்காவதா எல்லா எக்ஸ்போர்ட்ஸும் இம்போர்ட்ஸ் எல்லாருக்கும் அறிந்தோ அறியாமலோ ஒரு விஷயம் புரியாமலே பிடிபடாம கஷ்டப்படுறது என்னன்னா ஃப்ரைட் காஸ்ட், அதுக்கடுத்து டிரான்சிட் டைம். நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது நல்ல பொருள் வச்சிருப்பீங்க, எல்லாமே இருக்கும், ஆனா அந்த ஃப்ரைட் காஸ்ட் எப்படி இந்த ட்ரீட்டி மூலமா மாறப்போகுது அந்த விஷயங்கள். அதுக்கடுத்து டெலிவரி, உங்களுக்கு அந்த பொருள் அங்க சேர்றதோ இல்ல இந்தியாவுக்கு சேர்றதோ இல்ல உங்களுடைய இடத்துல அந்த டெலிவரி பிக்கப் எப்படி விண்டோ மாறப்போகுது. அதுக்கடுத்து கஸ்டம்ஸ் எப்படி எல்லாம் மாற்றங்களை கொண்டு வருதுங்கிறது சொல்ல போறோம். அதுக்கடுத்து எப்படி எல்லாம் டாக்ஸ் மாறப்போகுதுங்கிறத சொல்றோம். அதுக்கடுத்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதுக்கடுத்து நீங்க இதெல்லாம் டேப்பர் பண்றதுக்கு என்ன விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது சொல்றோம். இன்னொன்னு அந்த ஒவ்வொரு செக்டாருக்கும் இருக்கிற ரொம்ப செக்டாரான நுவான்சஸை நம்ம சொல்ல போறோம். ஓகேவா, இதுல இருக்கிற எந்த டவுட்ஸையும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம இந்த பிரசன்டேஷனுக்கு அடுத்து நம்ம கண்டிப்பா அதை டீடைலா பார்ப்போம். ஸோ பேசிக்கலா ஒரு சினாரியோ நீங்க ஒரு விஷயத்தை இங்க நல்லா பார்த்துக்கணும். ஆரஞ்சா இருக்கிற எல்லா விஷயங்களும் போஸ்ட் டாரிஃபா இருக்கும். இப்போதைக்கு இருக்கிற, அதாவது இப்போ இருக்கிற சினாரியோட டாக்ஸ் டாரிஃப் பாத்தீங்கன்னா ஜுவல்லரிக்கு 9%, லெதருக்கு 8%, டெக்ஸ்டைலுக்கு 8க்கு 16 இந்த பர்சன்டேஜ் இப்போதைக்கு வாங்கப்பட்டு இருக்கு யூகேல. நீங்க ஒரு பொருளை அங்க கொடுக்கணும்னா இந்த டாரிஃப் தான் நீங்க கொடுப்பீங்க. ஆனா இது டே 1, அதாவது டே 1ங்கிறது ட்ரீட்டி சைன் பண்ணப்பட்ட அதே நாள் இல்ல. ப்ளீஸ் அதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்க ஷிப்மெண்ட் பண்ணிருப்பீங்க இல்ல ஷிப்மெண்ட் பண்ண போறீங்கன்னா அந்த டே இல்ல, ஒன்னு ராட்டிபிகேஷன் டேன்னு ஒன்னு சீக்கிரமா டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த டே வந்து இயர்லி 2026ல அதை ராட்டிஃபை பண்ணுவோம்னு சொல்லி அவங்க ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா 1 ஜூலை 2026க்குள்ள இந்த பேஸ்லைன் இருக்கும்ங்கிறத நாங்க சொல்றோம். அதாவது இந்த சினாரியோ வந்து இன்னைக்கு 1 ஜூலைல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி நம்ம ஒரு இது பண்றோம். ஒண்ணு. அதுக்கடுத்து அதாவது முதல்ல இன்னொன்னு வந்து யூகேவோட இம்போர்ட்ல வேட்னு ஒரு டாக்ஸ் நீங்க கட்டுறீங்க, அது 6 to 12% குறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரியம் டியூட்டி ஃப்ரீ சிஐஎஃப். சிஐஎஃப்னா பேசிக்கலா வந்து ஒரு பொருளை இங்க இருந்து மாத்துறீங்கன்னா நீங்க உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து அந்த பொருளை வாங்குறவர்கிட்ட ஒப்படைக்கிறீங்கன்னா அந்த காஸ்ட் அதுல வந்து நீங்க டியூட்டி கட்ட வேண்டியது யூஸ்வலா வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் உள்ள கொடுக்கும்போது அதை டியூட்டி கட்டணும். எந்த டியூட்டி இது மாறும். அதுக்கடுத்து லேபர்ஸ்ல இந்த நீங்க உதாரணத்துக்கு அங்க இருக்கிற எம்ப்ளாயி, இங்க இருக்கிற எம்ப்ளாயி இந்தியன்ஸ் மூவ் ஆகுறது, அந்த டாரிஃபும் அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல இருக்கு. அதனால ஹெச்ஆர் காஸ்ட் 9 to 11% குறையுங்கிறது இந்த இன்னைக்கு இருக்கிற பேஸ் லைன்ல இருந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நீங்க இன்வென்ட்ரி காஸ்ட், இது வந்து எல்லா இம்போர்ட்டர்ஸ் ஃப்ரம் தி யூகே பர்ஸ்பெக்டிவ், ஃப்ரம் இந்தியன் பர்ஸ்பெக்டிவ், இது வந்து 0.5% to 0.8% குறையுங்கிறது இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவங்க கிளியரன்ஸ் பண்றதுக்கு ப்ராமிஸ் பண்ற டைம். கிளியரன்ஸ் பண்றது ப்ராமிஸ் பண்ற டைம் ஏன் இது முக்கியம்னு சொன்னீங்கன்னா, நீங்க ஃப்ளைட்ல நாங்க ஃப்ளைட் ஃபார்வர்டிங்கும் நாங்க இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் ஒரு 2 hours நாங்க சேவ் பண்ணோம்னா அது வந்து ஒரு கஸ்டமருக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கும். ஸோ ஜுவல்லரிக்கும் லெதருக்கும் டெக்ஸ்டைலுக்கும் இல்ல ஆவரேஜ் டாரிஃபும் இப்போதைக்கு சினாரியோ எப்படி இருக்கு, போஸ்ட் இது வந்து இது எல்லாம் இருக்காதுங்கிறது தான் ஒரு
கண்டிஷனா இருக்க போகுது. ரெண்டாவது வந்து இந்தியா டு யூகேவில் இந்தியாவோட ஆவரேஜ் டாரிஃப் வந்து 15%லேருந்து 3% மாறும். ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து அவங்க வந்து ஃபைனல் டாரிஃப்னு ஒன்று வைக்கிறாங்க. என்ன ஃபைனல் டாரிஃப்னா இது 10 வருஷத்துக்கான ஒரு டாரிஃப். ஒரு 10 வருஷம் இந்த டாரிஃப் குறையும். அதுக்கு அடுத்து 10 டாரிஃபுக்கு அடுத்து அது வந்து இந்த 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 இதுல வந்து பெஞ்ச் மார்க் ஆயிடும்ங்கிறது. உதாரணத்துக்கு விஸ்கி வந்து இந்தியாவில் இப்போதைக்கு வந்து 150 வாங்குறாங்க. விஸ்கி 150% இது இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம பப்புவா நியூ குனியாலேருந்து நீங்க இந்தியாவுக்கு வந்து ஒரு கொட்டை பாக்க நீங்க இம்போர்ட் பண்றீங்கன்னா அதுக்கு நீங்க 200% டியூட்டி கட்டணும். தட் இஸ் தி ஹையஸ்ட் ஃபார் தி டியூட்டி. அது வந்து லைக் விஸ்கியே வந்து 75% கொண்டு வரதுனால 40, அதாவது இதனால என்ன நடக்கும்னா இந்தியாவுக்குள்ள இருக்கிற access to the high beverages industry, அதாவது லைக் ஆல்கஹாலிக் பேவரேஜோட இண்டஸ்ட்ரி, இதை சென்டர் அரௌண்டா இருக்கிற ஒரு எக்கனாமிக்கு ஒரு ஸ்பிளரேஜ் ஆகும். அதுக்கடுத்து இவி வெஹிக்கிள்ஸோடைய கோட்டா வந்து ஒரு கோட்டா ஸ்பெசிஃபிக் இருக்கு. இந்த கோட்டா ஸ்பெசிஃபிக்ல 110% இப்போ போட்டுட்டு இருக்கிற இது வந்து 10% ஆகும்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து ஒரு விஷயம் எல்லாருமே கவனிக்க தவறுத ஆப்பர்ச்சுனிட்டி மெடிக்கல் டிவைசஸ். ஏன்னா அதாவது இன்டர்நேஷனலாவே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சைனாவில் அதிகமான மெடிக்கல் டிவைசஸ் ஃபேப்ரிகேட் பண்ணப்படுது. ஆனா இந்தியா இஸ் a very good in the medical device services and especially சவுத் ஜோன், தமிழ்நாடு, ஆந்திரா, இதுல தான் அதிகமான மெடிக்கல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி இருக்கு. அதுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஈவன் நீங்க பண்ணல அது இல்ல இந்த ட்ரீட்டிக்கு அப்புறமா நான் இதை லெவரேஜ் பண்ணணும் எனக்கான இந்த பாயிண்ட் நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா மெடிக்கல் டிவைஸ் அதோடைய எக்ஸ்போர்ட் அண்ட் சர்வீஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். இது ஏன் சொல்றேன்னா அதாவது சைனாவுடைய பாலிசி படி they will focus on only selling, they will not focus on the service supports. அதை வந்து நீங்க வந்து இது பண்ணலாம். அதுக்கடுத்து கன்சூமர் இம்பாக்ட்ல செல்ஃப் பிரைஸ்னா ஒரு பொருளை வந்து அந்த இடத்துக்கு வருது. இப்போ உதாரணத்துக்கு விஸ்கியை பொறுத்த வரைக்கும் 20% 30% இது குறையும். ஆனா இது வந்து எல்லா விஸ்கிக்கும் பொருந்தாது. இது வந்து என்ன சொல்றது யூகே பேஸ்டு ஒரு ஆரிஜினா இருக்கிற விஸ்கிஸ்க்கு மட்டும் தான் பொருந்தும். அதே மாதிரி இவியில வந்து 35 to 40% இவிஸ்ல வந்து வரும். இதனால என்ன நடக்கும்னா பல கம்பெனிஸ் வந்து யூகேல ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டு இந்தியாவை கூட ட்ரேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வளரும். ஸோ நீங்க வந்து இந்த செக்மெண்ட்ல இருக்கீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்க இப்போவே வாட்ச் பண்ணுங்க, இப்போவே டேப் பண்ணுங்க, இப்போவே இதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுங்கிறது தான். அதுக்கடுத்து 2 விஷயங்களை நாங்க வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னா ஜீரோ டியூட்டி, அதாவது இதுல நீங்க பார்க்க வேண்டியது இந்தியா டு யூகே, யூகே டு இந்தியா. இந்தியா இஸ் நோன் அஸ் ஃபார்மா லேண்ட் ஆஃப் தி வேர்ல்ட். ஸோ அதே நேரத்துல வந்து இதுல இந்த ட்ரீட்டி நடக்கிறதுனால இந்தியாவுக்கு ஏபிஐ அதாவது ஏபிஐனா இட்ஸ் ரெடி ஆக்டிவேட்டட் ஃபார்மா இன்கிரீடியன்ஸ். ஸோ தட் இஸ் லைக் அதுதான் வந்து இப்போ நீங்க இந்தியாவிலேருந்து இப்போதைக்கு இன்டர்நேஷனலாக எக்ஸ்போர்ட் ஆகுறது, இந்தியாவிலையும் சரி இந்தியாவிலேருந்து யூரோப்புக்கும் இல்லை ஆப்பிரிக்காவுக்கும் அதிகமாக போகிறது வந்து யூஸ்வலி ஆப்பிரிக்காவுக்கு போகணும்னா அதிகமான ஃபார்மா ப்ராடக்ட்ஸ், ஃபைனிஸ்ட் ஃபார்மா ப்ராடக்ட் போவோம். யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு ஏபிஐஸ் போவோம். APIs உடைய அந்த ஜீரோ டியூட்டிங்கிறது வந்து இட் இஸ் கோனா ஓபன் அப் வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னொன்று வந்து இதுல ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த ரெகுலேஷன்ஸை நீங்க உங்க இப்போ இருக்கிற டைம்ஸுக்குள்ள, இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள, ரேஷனலைஸ் ஆகிற டைம் ஃப்ரேமுக்குள்ள உங்களால பண்ண முடிஞ்சதுன்னா ஒன் ஆஃப் த பிக் இன்டர்மீடியேட்ல நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை டேப் பண்ணலாம். இப்போதைக்கு அட் கிவன் சினாரியோல நாங்க ஒர்க் பண்ணும்போது அதிகமான ஆந்திராவுடைய ஃபார்மா குரூப்ஸ், ஆந்திராவில் பேஸ் பண்ணியிருக்க ஃபார்மா குரூப்ஸ் தான் இந்த பிஸ்னஸ்ல ரொம்ப டேப்பர் பண்றாங்க, ரொம்ப நல்லா வெல் டு டூவா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வி கேன் ஹேவ் பிகாஸ் ஆஃப் தி நமக்கு வந்து யூகே இருக்கிற கனெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா வி கேன் ஆக்சுவலி டூ கிரேட் இன் திஸ். அதுக்கடுத்து ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் பார்ட்ஸ் நீங்க பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ஒரு சோஷியல் ஸ்டிக்மா என்ன இருக்குன்னா, அதாவது கோயம்புத்தூர் மட்டும்தான் ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் நம்ம நினைக்கிறோம். உண்மையிலே அப்படி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு செங்கல்பட்டா எடுத்துக்கிட்டோம், சென்னையை எடுத்துக்கிட்டோம், இன்னும் கோயம்புத்தூர் சொல்லிட்டு தருமபுரி எடுத்துக்கிட்டு இன்னும் பல ரீஜியன்ஸ், ஈவன் உதாரணத்துக்கு சவுத், அதாவது மிடில் ஆஃப் மதுரை, அதை சுற்றி இருக்கிற பல இன்ஜினியரிங் கம்பெனி தே ஆர் வெரி குட் இன் தி ப்ரிசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் உலகத்திலேயே ஒரு அளவுக்கு நல்ல ப்ரிசிஷனான ஸ்டோன் கட்டிங் பண்ற இண்டஸ்ட்ரீஸ் வந்து they are from the Madurai region and other region. So அந்த precision engineeringஸ்க்கான ப்ராடக்ட்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் and then you can take it to UK. Through UK also with UK leverages you can expand it to something.
அண்ட் இன்னொன்று வந்து இந்த லெவரேஜில் என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒன்ஸ் யூகேவோட சேல்ஸோ ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா, யூகே ஹேஸ் இட்ஸ் ஓன் யூனோ இன்ஃப்ளூயன்சிங் பார்ட், இன்ஃப்ளூயன்சிங் ஹோல்ட் வித் தி சிஸ்டம். ஸோ நீங்கள் யூகேல சப்ளை பண்ணீங்கன்னா அதை கொண்டு நீங்கள் யூரோப்பியன் மார்க்கெட்டும் ஆப்பிரிக்கன் மார்க்கெட்டும் நீங்கள் நல்லா லெவரேஜ் பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து யூகேவுடைய இந்தியாவில் வந்து அதே மாதிரி ஒரு ரிவர்ஸ் வேவா இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிஃபென்ஸ்ல வந்து ஓஇஎம்ல வந்து 10-20% அக்வயர் காஸ்ட் குறையுங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் வெரி குட் இன் தி எக்ஸிகியூஷன் ஆஃப், அதாவது நம்ம பார்த்துருக்கோம் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ற ஷிப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். வி ஆர் வெரி குட் in execution of the products, but we are very bit bad in quality and precisions of the product. It's not like quality இல்ல, அதை ஒரு முறை ரன் த்ரூ பண்ணியிருந்தோம்னா we are best in that, with the best cost also. And but we don't have a tech access, a tech understanding and tech process because of our frugality, cost effectiveness. We don't have the performance and the alloy systems எல்லாமே வந்து tech procedure பண்றது இல்ல. That is for the all over India scenario. But for the South India, actually நீங்க precision-ஆன equipment, precision-ஆன alloys நீங்க பாத்தீங்கன்னா, that பெல்காமா எடுத்துக்கிட்டாலும் சரி, கோயம்புத்தூரை எடுத்துக்கிட்டாலும் சரி, சென்னையை எடுத்துக்கிட்டாலும் சரி, they are the best performers. And பெங்களூரை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்டிங் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டான அலாய்ஸை நீங்க ஃபேப்ரிகேட் பண்ணி நீங்க அதை எடுத்து கொண்டு போய் செல் பண்றது அதுவும் பண்ண முடியும். அதே மாதிரி இதை இம்போர்ட் பண்ணி அதுக்கான வேல்யூ அடிஷன் பண்ணி நீங்க மற்ற கண்ட்ரீஸுக்கும் நீங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம், மற்ற கண்ட்ரீஸுக்கும் சப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், Indonesia is a very good market to assemble, process, and then take it thing, because அவங்களுக்கு வந்து they need something like complete ஒரு standalone system இருந்துச்சுன்னா China is there for them. But customizationக்குன்னு ஒரு பாயிண்ட் வந்தும்போது India is a very good contender in the Indonesia market. அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்டு எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்ல அதிகமான பேட்டர்ன்ஸ் இருக்கு, IEEE உடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்ற பல யூகே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு. அவங்களோட நீங்க டை அப் பண்ணி யூ கேன் இம்போர்ட் இட் அண்ட் யூ கேன் லெவரேஜ் இட் ஆல் திஸ் திங்ஸ். அண்ட் இன்னொன்னு ஒரு விஷயம், அட்வான்ஸான ஒரு பாயிண்ட் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். இந்த ட்ரீட்டி நடந்துட்ட அப்புறமா அதிகமான ஐபிஆர் பேஸ்டு இஷ்யூஸ் பாப்பப் ஆகும். எப்படி ஐபிஆர் பேஸ்டு இஷ்யூஸ் பாப்பப் ஆகும்னா, உதாரணத்துக்கு நீங்க ரீசெண்டா ஒரு நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னா, ஒரு யூகேல ஒரு டிசைன் இருந்தது. அந்த டிசைன் இட் இஸ் a patented design that's for the efficient water facet. அதாவது அவங்க வந்து வாட்டரை எப்படி எஃபிஷியண்டா ஏரோட மிக்ஸ் பண்ணி அதை இது பண்ணுவாங்க. Within a few days, I will not name the company and other things. I know, like because of we are in the segment for a long time. They reproduced it, they fabricated it, and then they were selling in India like anything. So அதை வந்து இந்த ட்ரீட்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆயிட்ட அப்புறமா நீங்க வந்து ஒரு யூகேல இல்ல நீங்க அமேசான்ல நல்லா ஓடுற ஒரு ப்ராடக்ட் எடுத்து இங்க ரிப்ளிகேட் பண்றது உங்களுக்கு டஃப் ஆயிடும். If you do it, there will be like for example, there will be IPR traceability will be there. You will not have the freedom to operate no solvan technical time. That will become a problem for people who are just trying to mimic and copy. ஓகேவா? அந்த மிமிக் அண்ட் காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அது அந்த மிமிக் அண்ட் காப்பியை விட நீங்க ஒரு கொலாபரேட்டிவான எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா அது ஒரு நல்ல இது. இல்ல ஜிஐ ரெகக்னைசேஷன்ல நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா, விஸ்கியை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு, டார்ஜிலிங் டீயை பத்தியும் ரெகக்னைஸ் பண்ணிப்பட்டிருக்கு. ஆனா ஜிஐ as a இண்டிகேட்டரா பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு பல இடங்கள்ல பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வெள்ளூரோட ஷூஸ் அண்ட் கோயம்புத்தூருடைய இது, அதுக்கு அடுத்து உதாரணத்துக்கு கோயம்புத்தூருக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அதோடைய சாரி, there is a saree for a GI indicator. You just Google, in near place of you, whatever the Indian GI indicator, அது எல்லாத்தையும் நீங்க வந்து முதல்ல வந்து யூ ஹேவ் டு, அதாவது முதல்ல வந்து நீங்க அந்த பொருளுக்கான பிரைஸா நீங்க பிச் பண்ணி நீங்க அதை செல் பண்ணிருக்கணும். இப்போ வந்து பிகாஸ் ஆஃப் இட் இஸ் ஜிஐ ரெகக்னைசேஷன், அந்த ஐபி உடைய காஸ்டையும் நீங்க கவர் பண்ணி நீங்க செல் பண்ண முடியும். ஓகேவா? அதனால எக்ஸிஸ்டிங் பிசினஸா இங்க இருக்கும், அதுல ஜிஐஆ இண்டிகேட்டரா நாங்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்றோம்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நல்லா இதுக்கு ஃபிளரிஷ் ஆக போகுது. உதாரணத்துக்கு நம்ம இந்த மணப்பாறை முறுக்கு இருக்கு, தே ஹேவ் எ ஜிஐ இண்டிகேட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து உங்களால லெவரேஜ் பண்ண முடியுங்கிறது ஹைலைட். அதுக்கடுத்து இது எல்லாருக்குமான இந்த விஷயங்கள் வந்து யூஸ்வலா எங்க இண்டஸ்ட்ரியிலேயே நாங்கள் சொல்ல மாட்டோம். பட் பிகாஸ் திஸ் இஸ் a good opportunity for the importer exporters, but I wanted to highlight it here so that it will be good for everybody. So full containerல இருந்து இந்தியால இருந்து யூகே போச்சுன்னா இப்போ இது இருக்கிறதுல இவ்வளோ டாலர்ஸ் வந்து வருதுன்னா ரஃப்லி யூ வில் ஹாவ் $150 வந்து ஷ்ரங்க் ஆகுறதுக்கு
பாசிபிலிட்டி இருக்கு. அண்ட் இந்தியா யூகே டு இந்தியாவில் 20 ஃபீட்டுங்கிறது ஸ்டாண்டர்டான ஒரு டிஇயூ. அதுல வந்து 10% எம்டிஸ் இருக்கும். அதுக்கடுத்து ஏர்ல வந்து நீங்க வந்து அதுல ரஃப்லி வந்து லைக் ரஃப்லி வந்து இந்த ஏரோடைய இது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி நீங்க வந்து இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப குறைவா நீங்க நினைச்சீங்கன்னா, பட் ஆக்சுவலி இட் இஸ் வெரி ஹை வென் டைம்ஸ் ஆஃப் இம்பாக்ட். ஏன்னா நீங்க இந்த மொத்த இது கண்டெய்னர்ல எடுக்கும்போது திஸ் மேக்ஸ் லார்ஜர் சென்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த காஸ்ட் எல்லாமே வந்து நாங்கள் எஸ்டிமேட் தான் பண்ணியிருக்கோம். பட் இந்த காஸ்ட்ல வந்து ஒரு விஷயம் என்னன்னா, திஸ் வில் பி த பெஸ்ட் காஸ்ட் யூ கேன் ஏபிள் டு சி. ஆனால் இதுக்கு அடுத்து இன்னொன்று வந்து அந்த டிரான்சிட்ல வந்து இருக்கிற டிலேஸ்ல வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ இருக்காது மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் தி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ரூட்ஸ் மூலமா. ஓகே, அதுக்கு அடுத்து ஸோ டிராவல் டிரான்சிட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்க போறது இல்லை. ஆனா அங்க இருந்து எக்ஸிட் ஆகுறதுல லைக் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்ல எல்லாம் என்னன்னா, ஃபெலிக்ஸ் ரோ லண்டன் கேட்வேல நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது லோக்கல் டைம், அதாவது நமக்கு இங்க 6 மணி, அவங்களுக்கு 2 மணி, அதுல வந்து லோக்கல் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால என்ன ஆகும்னா, வெயிட்டிங் பீரியட் இது வந்து நீங்க ஃபுல் கண்டெய்னர் நீங்க பண்றீங்க இல்ல எஃப்சிஎல் அதாவது நீங்க வெறும் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணீங்கன்னா அதை பத்தி உங்களுக்கு அவ்வளவு வந்திருக்காது. பட் திஸ் வில் பி கோனா பி இம்பாக்ட் ஃபார் 1 day 2 dayங்கிறதுல உங்களுக்கு ரஃப்லி 50% ஆஃப் தி என்ஹான்ஸ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா நடக்க போகுது. இதனால என்ன ஆகும்னா, நீங்க ஓரளவுக்கு ஒரு எஃப்சிஎல் பண்றீங்க, ஒரு 2 எஃப்சிஎல் 2 3 அதாவது ஒரு டியூ 3 டியூ இல்ல கண்டினியூஸான டியூ பண்றீங்கன்னா, this will be a very good opportunity for a focus on UK and flooded your product with that. இதனால உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப குறைய போகுது. அதுக்கடுத்து இன்னொன்று வந்து டிக்ளரேஷன்ஸ்ல வந்து இப்போ வந்து முதல்ல வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, செல்ஃப் சர்டிஃபிகேஷன்ஸ் IUNK இருக்குல்ல, ஷிப்மெண்ட் வந்து கம்மியான வேல்யூல இருந்துச்சுன்னா அதை பண்ணிக்க முடியும் யூகேவுக்கு. அதே மாதிரி EBRC இது எல்லாம் வந்து மேனுவல் ப்ராசஸை விட இவங்க ஆட்டோமேட்டிக்காக பண்ண போறோம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ரூலிங் பைண்டிங் வந்து அட்வான்ஸ் ரூல்ஸ்ங்கிறது வந்து பேமெண்ட் நீங்க அட்வான்ஸ் வாங்கும்போது என்னென்ன பைண்ட்ஸ் இருக்குங்கிறது அதை 5 இயர்ஸுக்கு பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இந்தியாவில் வந்து இப்போ முதல்ல வந்து எல்லாமே இந்த நீங்க ஒரு ஷிப்மெண்ட் பண்ணியிருந்தாலும் தெரியும், அந்த பேப்பரை தூக்கிட்டு எவ்வளவு அலையும், பிஎல்ல தூக்கிட்டு இது கொடுத்துட்டு அதை தூக்கிட்டு ஓடுவோங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை வந்து பேப்பர்ல ஷாப் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து சில விஷயங்களுக்கு கிரீன் சேனல் கொண்டு வர போறாங்க, which means that like it is gonna be have a okay இந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ஈஸியா இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷன்ஸ்ல வந்து ஒரு கேப் வந்து பண்ண போறாங்க 5%ங்கிறது. ஸோ இதனால என்ன ஆகும்னா, உங்களோட டைம்ஸ் குறைய போகுது, பேப்பர் ஒர்க்ஸ் குறைய போகுது, எல்லாமே ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஓகே, டாக்ஸ்ல என்ன இருக்குங்கிறத நீங்க பாக்குறீங்கன்னா, இந்தியா டு யூகே பண்ணும்போது 0 டியூட்டில 99% ஆஃப் த லைன்ஸுக்கு வந்து இது இருக்கும். எக்ஸ்போர்ட் செஸ் இருக்காது. அதுக்கடுத்து அதாவது ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வந்து தேவை வித்தவுட், அதாவது தேவை யூஸ்வலா இப்போ வந்து எல்யூடி லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் வந்து நீங்க இல்லாமலே less than 5 crores இருந்துச்சுன்னா பண்ணது இருக்கும், பண்ண முடியும். இது ஒரு பெனிஃபிட். யூகே டு இந்தியா வந்து நீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்குனீங்க இல்ல இந்த மாதிரி IGST வந்து ஃபுல்லி கிரெடிட் பண்ணப்படும். அதே மாதிரி இந்த சோஷியல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா, இது வந்து யூகே எக்ஸ்பேக்ட்டுக்கு வந்து 6 monthsக்கு ஒரு சேவிங்ஸ், அந்த என்ன சொல்றது இமீடியட் டாக்ஸ் கிரெடிட் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் லெவரேஜ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து அதுக்கடுத்து இது எல்லாமே சினாரியோ இதே மாதிரி எதெல்லாம் ஒப்பந்தங்கள்ல போடப்பட்டிருக்கோ அது அப்படியே மாறிடுச்சுன்னா என்ன விஷயங்கள் நடக்கும்ங்கிறத ஒரு கால்குலேஷன்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த கால்குலேஷன்ஸ்ல என்ன பார்க்குறோம்னா, இந்தியாவில் வந்து இந்தியாவுக்கும் யூகேவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற சேல்ஸ் எப்படி மாறும். முதல்ல இப்படி இருக்கு, அதாவது விவேக் சொல்ற மாதிரி எப்படி இருந்தனா இப்படியே மாறிடுறாங்க மாதிரி இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே மாறப்போகுதுங்கிறது தான். ஸோ இப்போ இதில் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா, இந்தியா டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஹெச்எஸ் கோடு அனெக்ஸ் 2 வந்து இது பண்ணோம், மேப் பண்ணோம். அதுக்கடுத்து ஆடட் ROO பண்ணோம், டிஜிட்டல் சிக்னேச்சர், மெரினே கவர், இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ற ப்ராசஸ்ல வரும், யூகே டு இந்தியாவில் எக்ஸ்போர்ட் பண்றது. சரி ஓகே, இதெல்லாம் நீங்க ஜென்ரலா நீங்க பேசிட்டீங்க. எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஒரு கேள்வி நீங்க எனக்கு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், ஃபோக்கஸ் ஆன் ஜெனரிக் மெடிசன்ஸ் லைக் எனிதிங். ஏன்னா முதல்ல எல்லாம் வந்து நீங்க யூகேவுக்கு நீங்க பண்ணணும்னா யூ ஹேவ் டு சப்ளை டு த பிட்டிங் பர்சன் அண்ட் தென் ஹி ஹாஸ் டு அப்ளை ஃபார் NHS and then he has to get it. ஈவன் ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்ததுனாலும் he at the end of the day you become a vendor. பட் ஹியர் வந்து நீங்க வந்து இந்த ப்ரீமியம் பாசிபிலிட்டியோட நீங்க வந்து பிட்டிங்கும் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அதுக்கடுத்து டெக்ஸ்டைலுக்கு ஒரு பெரிய 90 days இது வந்து வந்திருக்கு.
ஆனால் இந்த இந்த 2 விஷயங்களை தவிர்த்துட்டு விஸ்கியில வந்து அந்த இது இருக்கு. ஆனா இந்த அதுக்கு அடுத்து EVA பொறுத்த வரைக்கும் கோட்டா எலெக்ஷன்ல 50,000 இருக்கு. பெரிஷபிள்ஸ் இந்த இடத்துல பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா இந்தியாவில் இருக்க பல பெரிஷபிள்ஸ், இந்தியாவில் இருக்க பல ப்ராடக்ட்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுல முதல்ல வந்து இந்த கிளியரன்ஸ்ல, இந்த டிலேல, இதனால தெர் இஸ் a lot ஆஃப் என்ன சொல்றதுன்னா உங்களுடைய பொருள் போய் சேர்ந்துரும். பட் அது கிளியர் ஆகிறதுக்குள்ள பெரிஷபிலிட்டி ஆயிட்டு உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இது இது இதாகாது. அதே மாதிரி நீங்க நியூஸ்லயே பார்த்திருப்பான், யூஎஸ்ல இருந்து என்ன சொல்றது பிசியோ ஒரு டாக்குமெண்ட் இல்லாதனால மேங்கோ வந்து குஜராத்தோட 25 crores இது வந்து இந்தியாவுடைய சர்டிபிகேஷன் அக்செப்ட் பண்ணாதனால டெஸ்ட்ராய் பண்ணாங்க. இல்ல நீங்க ரிட்டர்ன் எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்கல்ல, அது வந்து இனிமே தேவைப்படாது. பட் ஃபைசோ சானிட்டரி சர்டிபிகேட்னு சொல்லுவோம், அந்த சர்டிபிகேட் இந்தியாவோட சர்டிபிகேட்டை அவங்க அக்செப்ட் பண்றாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து அந்த டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸுக்கு ஒரு டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா அது பண்ண முடியும். ஸோ பேசிக்கலா என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த சுச்சுவேஷன்ஸ்னால ஒரு டாப் வியூ, ஒரு பேர்ட் ஐ வியூவா நீங்க பாத்தீங்கன்னா, பல விஷயங்கள் டாரிஃப் ஒரு யூகேக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா அந்த டாரிஃப்ல இந்த சங்கடங்கள், அதாவது ரெகுலேஷன்ஸை நான் நேவிகேட் பண்ண முடியுமாங்கிற அந்த பயம் இனிமே இல்லைங்கிறது தான். சரி, நீங்க கேட்கலாம், ஓகே இது வந்து இது மட்டும் தானா, இந்தியா யூகேக்கு மட்டும் தானா இது அவ்வளோ எக்ஸைட்டிங் ஆனா? அப்படி இல்லை. இந்தியாவுக்கும் பூட்டானுக்கும் ஒரு அதே மாதிரி ஒரு ஃப்ரீ ட்ரேட் ட்ரீட்டி இருக்கு. இந்தியா டு நேபாளுக்கு ஒரு ஃப்ரீ ட்ரேட் ட்ரீட்டி இருக்கு. இந்தியா டு யூரோப்ல சில கண்ட்ரியோட கன்சார்டியமோட ஒரு ட்ரீட்டி இருக்கு. இந்தியாவோட மொரிஷியஸ் அதுக்கும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் ட்ரீட்டி இருக்கு. இந்தியாவும் இன்னும் சில கண்ட்ரிஸுங்களோட கல்ஃபோடைய சில கண்ட்ரிஸுகளுடைய கன்சார்டியமோட ட்ரீட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த ட்ரீட்டிஸ்ல எல்லாமே என்னென்ன லெவரேஜஸ் இருக்குங்கிறதுல அந்த லெவரேஜஸ் தான் நமக்கு இங்க வரும். அண்ட் இதுல என்ன அட்வான்டேஜ்னு நீங்க பாத்தீங்கன்னா, there are like actually established businesses gonna be doing the things already there. ஒரு மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேலுக்கு அந்த எஸ்டாப்ளிஷ் பிசினஸஸ் cannot come down for the leverages. அந்த கேப் வந்து கண்டிப்பா ஒரு சாதாரண ஒரு 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 5 crores இல்ல அதுக்கான கம்மியான கன்சைன்மெண்ட்ல நம்ம பண்ண முடியும்னா யூகே இஸ் கோனா பி நெக்ஸ்ட் சாய்ஸ். less than 5 crores. ஈவன் உதாரணத்துக்கு நான் ஒரு FCL இல்லை, நான் LCL பண்றேன். LCL தான் ஒரு ஸ்மால் ஷிப்மெண்ட், ஒரு 2 டன் இருக்கு இல்ல 1 டன் இருக்கு எனக்கு ஒரு பொருள், நான் அதை வித்து ட்ரை பண்ணி அதுக்கு அடுத்து நான் அதை மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல ப்ராசஸ் பண்றேன். இன்னும் ஒரு நீங்க ஒரு டிசிஷன் எடுத்தீங்க, ஒரு திங்கிங் எடுத்தீங்கன்னா, this is a right opportunity, right time to prepare yourself. I'll tell you once again, day 1 is not still ratified. It will be ratified in the there is a lot of information comes from the lot of sources that it will be ratified on the first year of 2026. but ஒரு நீங்க வந்து இப்போ எக்ஸ்போர்ட்ல இல்லைன்னா யூ கேன் ஸ்டார்ட் நீங்க எக்ஸ்போர்ட்டுக்கு எல்லாமே டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே நீங்க பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரெசன்டேஷனுடைய சாராம்சம். ஐ திங்க் வி கேன் ஓப்பன் ஃபார் அ கொஸ்டின் ஆன்சர் செஷன் நவ். ஐ ஸ்டாப் தி ப்ரெசன்டேஷன் ஆல்சோ. எஸ், கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு எங்களுக்கு உங்க நிறுவனத்தை பத்தி சொல்லுங்க. நீங்க என்னென்ன மாதிரி சேவைகள் வழங்குறீங்க அப்படிங்கறது சொல்லுங்க. இப்போ இங்க இருக்கிறவங்க யாருமே வந்து பெருசா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்றவங்க கிடையாது. ஸோ நீங்க சொல்லியிருந்த நிறைய டேர்ம்ஸ் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ அதனால அதை நம்ம கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல வச்சுக்கலாம். ஆனா இப்படி இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணணும் இல்ல ஒரு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களால ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? இந்த விஷயத்த மட்டும் உங்களுடைய கம்பெனி சார்பா நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும் சொல்லிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே, என்னுடைய ஒரு சிறு அறிமுகம் கொடுத்துட்றேன். நான் லைக் என்னுடைய அகாடமிக்கலாக நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, லைக் ஐ எம் மெட்டீரியல்ஸ் கை, மெட்டீரியல் சயின்ஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த உலோகவியல் சம்பந்தமான படிப்புகள் பிஎஸ்சி ஜமால் முகமது காலேஜ், எம்எஸ்சி அண்ணா யூனிவர்சிட்டி, எம்டெக் ஐஐடி கரக்பூர். ஸோ இதுதான் என்னுடைய அறிமுகம். அதுக்கடுத்து என்னுடைய பிரைமரி ஃபோக்கஸ் இது இவ்வளோ நாளும் முழுக்கவே ஒரே ஒரு விஷயத்துல தான் இருந்தது. ஒரு ட்ரேடை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும், அந்த ட்ரேடை எப்படி வந்து ஒரு டேட்டா பவர்டா ப்ராசஸ் பவர்டா நம்ம பண்ணணுங்கிறது தான். வி ஆர் ஆக்சுவலி ஃப்ரம் தி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்போர்ட்டரோ ஒரு இம்போர்ட்டரோ எனக்கு இந்த பொருள் வேணும், இந்த பொருளை விற்கணும்னா வி ஒர்க் வித் தெம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம வந்து அவங்களுக்கு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுலேருந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து அந்த ப்ராடக்ட்டை அவங்க டெலிவரி பண்ணுற வரைக்கும் நாங்கள் மொத்த அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை நாங்கள் பண்ணுறோம். ஓகே, எக்ஸிஸ்டிங்லாம் நாங்கள் எங்கெங்கெல்லாம் சர்வ் பண்ணுறோம்னா, வி ஒர்க் வித் தி சிங்கப்பூர் பேஸ்டு கஸ்டமர்ஸ், வி ஒர்க் வித் தி Dubai based customers, we work with the
Indonesian based customers, we work with the Sri Lankan based customer. ஸோ இதுக்கான ப்ரொசீஜரலான என்னென்ன விஷயங்கள் சப்போர்ட், இது வந்து எல்லாமே ஒரு என்ன இது மட்டும் இல்லாம கம்ப்ளீட்டா அந்த ஷிப்மெண்ட்டை கொண்டு போய் உங்ககிட்ட பொருளை சேர்க்கறதுல ஃப்ரைட் ஃபார்வர்டிங்கான ஒரு ஏஜென்சி, பட் வித் த டேட்டா பவர். அதுதான் நாங்க பண்றோம். ஓகேவா? இதுதான் எங்க கம்பெனியுடைய சேவை. அதுக்கடுத்து மிக முக்கியமா அதாவது என்னுடைய லைக் இந்த சர்வீசஸை யாரெல்லாம் லேவரேஜ் பண்றாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நேற்று ஒரு கஸ்டமரோட யூபியில ஒரு கஸ்டமர்ஸ், அவர் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னால அதுக்கான மார்க்கெட் வயபிலிட்டி எல்லாமே ஸ்டடிக்கு they have signed up with us and we do a study for them and then we analyze it and we build a scenario for them and we tell them that sir it is advisable to do it or not. That is one thing we do it. And then if we say that okay we wanted to proceed it and we அதாவது எங்களுடைய தீசிஸ் ஒண்ணு தான், நீங்க பிசினஸ்ல எல்லா விஷயமும் பண்ணுங்க, உங்களுக்கு மார்க்கெட் சோர்சிங்கும் மார்க்கெட்டிங்கும் நாங்க உங்களுக்கு பார்த்து கொடுத்துருவோம் அண்ட் அதுக்கான சப்போர்ட்ஸை நாங்க கொடுக்குறோம். We have an office at Harrington Road. You just Google our office place, ROIXPORT. We are there. We will happy to serve you with whatever the queries you have. Sir, your mic is off, sir. Sorry. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இங்க நம்ம இம்போர்ட் பண்றோம்னா இங்க இருக்கிற மார்க்கெட்டிங்லாம் நாங்க பாத்துக்கணும். அவங்க உங்ககிட்ட நாங்க சோர்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க சோர்ஸ் பண்ணி எங்களுக்கு இங்க வந்து டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவீங்க. இந்த சர்வீஸ் தான் நீங்க பண்றீங்க. இது அப்படியே ரிவர்ஸ்லயும் பண்ண முடியுமா? நாங்க இப்போ ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம், அதை வந்து நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அங்க உங்களுக்கு டார்கெட் ஆடியன்ஸ் யாராவது இருப்பாங்களா? வாய்ப்பு இருக்கா? ஆமா சார், அதுவும் நாங்க பண்றோம். அதாவது ரிவர்ஸும் பண்றோம். அதாவது டு பி ப்ரிசைஸா என்ன சொல்றோம்னா, we are a marketing and sourcing agency for a B2B businesses. We don't do it for a B2C. அதாவது B2Cல நீங்க 1008 இ-காமர்ஸ் சைட்ஸ் இருக்கு, இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல என்ன சொல்றது, நீங்க அதுக்குள்ள லெவரேஜஸே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். We don't do B2C. We are a B2B marketing agency, marketing setup and sourcing setup for the Indian and any country exporters, importers. So like for example எங்களுக்கு ஸ்ரீலங்கால இருந்தோ இல்ல எந்த ஒரு கண்ட்ரில இருந்தோ they come sign with the us as a professional agreement. எங்களுக்கு இந்த சோர்சிங் நீங்க பண்ணி கொடுங்க இல்ல மார்க்கெட்டிங் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி we can able to identify it and we can able to do it. ஒரு அயர்லாந்துல இருந்து ஒரு கானாவுக்கு ஒரு ஷிப்மெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஷிப்மெண்ட்ல ரஃப்லி வித்தின் அவங்களுடைய ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கிற எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்லயே மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கும்போது we were able to identify their potential buyer and we spoke with them and then we transferred that whole process and we helped them. So this is the whole integrations, we take care of it. Apart from that, supply chain தவிர வேற எந்த ஒரு விஷயமும் நாங்க பண்றது இல்ல. Only what we do. We don't do any other things and we also have every you name anything on this relevant technology wise we have it everything equipped with us. And இந்த மொத்த ப்ராசஸும் நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாலே என்னோட அனுபவம் வந்து I was in Africa in Africa. If you go back to my என்னோட ப்ரொஃபைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 years I work with the MSME focus on their productivity enhancement and their whole. With that experience I started it and in the 10 yearsல நான் பண்ண ஒர்க்குக்கு there is a recognition. Like even IIT has recognized me as one of the youngest alumni achiever awardee in the 2024. ஓகே அகமத், இவ்வளவு நேரம் நீங்க விரிவா பேசுனதுக்கு நன்றி. நாம வந்து இதை வந்து முடிக்க போறது இல்லை, நான் ரெக்கார்டிங் மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் கேள்வி பதிலுக்கு போகலாம்.